ஸ்கூல் மீடியம் வெரிஃபிகேஷன் அண்ட் அப்டேஷன் பெண்டிங் லிஸ்ட்டில் உங்கள் ஸ்கூல் பேர் வந்திருக்கா? அப்போ என்ன பண்ணால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதாவது டிசி ஜெனரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். க்ரோம் அல்லது கூகுள் பேஜில் எம்எஸ்னு டைப் பண்ணி ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். வலது பக்கத்தில் உள்ள 3 புள்ளியை டச் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டில் டிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து ஹோம் பேஜில் 3 கோடு இருக்குது பாருங்கள். அந்த 3 கோடை டச் பண்ணி அப்ரூவல்ஸ்னு உள்ளதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெண்டிங் லிஸ்ட்டில் உள்ள ஸ்டூடெண்ட் நேம்லாம் காட்டும். அதை வலது பக்கமாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு பெண்டிங்னுக்கு பக்கத்தில் ஆக்ஷன் இருக்குது பாருங்கள். ஆக்ஷனுக்கு கீழே ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கா? அந்த பாக்ஸை டச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் கிடைக்கும். அதில் ஸ்டூடெண்ட்டோட நேம் மேலே இருக்கும். அவங்க இந்த வருஷத்தில் இந்த வகுப்பு படித்தாங்களான்னு செக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை டிக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து அதுக்கு நேராக உள்ள அப்ரூவல் கொடுத்தீங்க அப்படின்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட் வரும். அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆர் யூ ஷுவர்னு கேட்கும். அதில் எஸ் கொடுத்துருங்க. அப்போ அது அப்ரூவல் ஆயிரும். அதுக்கப்புறம் 2வது லைனில் உள்ளது தமிழ் மீடியமானு கேட்டிருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் டிக் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்துருங்க. அடுத்து 3வது லைனில் கவர்மெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. கவர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த 3 பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு அப்ரூவல் கொடுத்துருங்க. அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் எப்படி வரும்னா ஆக்ஷன் டேக்கன்னு வந்துச்சுன்னா அது பெண்டிங்கில் நார்மல் ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு போனோஃபைட் டவுன்லோட் பண்ணணும்னா இந்த பச்சை கலரில் கீழே பார்த்த மாதிரி ஆரோ மார்க் இருக்குது பாருங்கள். யாருக்கு போனோஃபைட் சர்டிஃபிகேட் வேணுமோ அந்த பேருக்கு நேராக உள்ள இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணும்போது நமக்கு போனோஃபைட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் டிசி ஜெனரேட் பண்ணி கொடுக்கலாம், ப்ரமோஷனும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெண்டிங் லிஸ்ட்டு அனுப்பும்போது உங்கள் ஸ்கூல் அந்த பெண்டிங் லிஸ்ட்டில் இருக்காது.